இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரோகு, என்னாச்சு ரோஹிணி? ஏன் வாந்தி எடுக்கிற? என்னாச்சுமா? சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையா? என்னாச்சு இப்படி வாமிட் எடுத்திருக்க? ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன், அதான் வாமிட் வருது. அப்படி என்ன ஒத்துக்காதத சாப்பிட்ட? தெரியலம்மா. ரோகு, ரோகு பாத்து. நீ வாந்தி எடுக்கிறத பார்த்தா சாதாரண வாந்தி மாதிரி தெரியலையே, வேற ஏதோ வாந்தி மாதிரில தெரியுது. சின்னத்த, வாந்தில என்ன டிசைன் டிசைனாவா இருக்கு? வர வர உங்களுக்கு எதுலதான் டவுட் வருதுன்னு விவசாயே இல்லாம போச்சு சின்னத்த. ஆமா, வாந்தில பல வகை இருக்கு. பித்த வாந்தி, தலைவலியால வர வாந்தி, தலை சுத்தி வர்றது, செரிமானம் இல்லாததுனால வர்றது, கர்ப்பத்தால வர்றது, அசிடிட்டியால வர்றது, இப்படி பல வகை இருக்கு. சந்திரா, நீ அமைதியாரு. ரோஹிணி, நீ ஹில்ஸ்ல டிராவல் பண்ணும்போது கூட உனக்கு வாந்தி வராதே, இப்ப என்ன வாந்தி எடுக்கிற? உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்க போகுது. நாம டாக்டர் கிட்ட போலாம் வா. இது சாதாரண வாந்திதாம்மா, இதுக்கு என் டாக்டர் கிட்ட எல்லாம் போனோம். வேண்டாம், விடுங்க. இல்ல ரோஹிணி, எனக்கு பயமா இருக்கு. டாக்டர் கிட்ட போய் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அத்த, நீங்க பயப்படுற மாதிரி ரோகிணிக்கு ஒண்ணும் இல்ல. காலைல சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கல, அதான் இப்படி வாந்தி எடுக்கிறா. ஒரு டேப்லெட் வாங்கி போட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிட போகுது. ரோகு, என்ன மாப்பிள்ள இப்படி வாமிட் எடுக்கிறா? ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. நார்மலா நம்மளே மாத்திரை போட்டுக்கிட்டா அது தப்பு. டாக்டர் போய் பார்க்கலாம் வாங்க. மாப்பிள்ள, ஹாஸ்பிட்டல் போக ஏற்பாடு பண்ணுங்க. அக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன் ஃப்ரெண்டு டாக்டர் மல்லிகா இருக்காங்கல்ல, அவங்க கிட்டே காட்டலாமே. ஆமா, அவங்க கிட்டே கூட்டிட்டு போலாம். அம்மா, சின்ன வாந்திக்கு எதுக்குமா அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு? நாமளே பாத்துக்கலாம், விடுங்க. ஆமாமா, இப்ப எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. டாக்டர் கிட்ட எல்லாம் போக வேண்டாமா? ஐயோ, இல்ல இல்ல, ஏன் நிம்மதிக்காக உன்னை செக் பண்ணியே ஆகணும். ஹாஸ்பிட்டல் போலாம் வா.